நிகழ்வுகள். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்கு புதுச்சேரி நுழைவாயிலாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. உறவையாறு பகுதியை சேர்ந்த திரு கரம்சந்த் அவர்களுக்கு உலக கராத்தே கூட்டமைப்பானது சர்வதேச அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிகளில் நடுவராக செயல்படுவதற்கான சான்றிதழை கராத்தே இந்தியா அமைப்பின் மூலம் வழங்கியுள்ளது. சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்காததை கண்டித்து குடிசை மாற்று வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரி SC/ST மக்கள் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்கு புதுச்சேரி நுழைவு வாயிலாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும் என்றும், இந்த முடிவில் புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவு வாயிலாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம், தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கும் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருவதாகவும், இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளன என்றும், ஆனால் புதுச்சேரியில் இந்த இரண்டுக்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளார் என்றும் குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம், சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கையில் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ அதுபோன்று வட மாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்றும் அச்சம் தெரிவித்த அவர், தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வட மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றாக இருக்கும்போது புதுவை மட்டும் தனியாக இருந்தால் நம்மை நாமே காட்டிக் கொடுப்பதாகும் என்றும், நாமும் தென் மாநிலங்களில்தான் உள்ளோம் என்பதனை ரங்கசாமி மறந்துவிடக் கூடாது. எனவே தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தயவு செய்து ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். மக்கள் தொகையிலே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுப்பிலே புதுவை மாநிலத்திற்கென்று 2 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல சட்டமன்ற தொகுதிகள் 40 தொகுதிகள் வேண்டும் என்று, குறைந்த அளவிற்கு 40 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல மும்மொழி கொள்கையிலே தனித்து நிற்க வேண்டும். CBSE பாடத்திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக மறைமுகமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது என்பது பெரிய அழிவினை நாம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து போராடக்கூடியது என்னவென்று பார்த்தால் இந்த 2 தான். ஒன்று, அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை. 2வது, இந்த மும்மொழி கொள்கை. இதிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் புதுவையிலே ஆளுகின்ற அரசாங்கமே இந்த 2க்கும் ஆதரவாக இருக்கின்றது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த முதலமைச்சர் அவர்கள், புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முடிவினை, தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக சொல்ல வேண்டும். உறுதியாறு பகுதியை சேர்ந்த திரு கரம்சந்த் அவர்களுக்கு உலக கராத்தே கூட்டமைப்பானது சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் நடுவராக செயல்பட்டதற்கான சான்றிதழை கராத்தே இந்தியன் அமைப்பின் மூலம் வழங்கியுள்ளது. தேசிய மற்றும் ஆசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் நடுவராக செயல்பட்டு வருபவரும் தேசிய கராத்தே சாம்பியனுமாகிய புதுச்சேரி உறவையாறு பகுதியை சேர்ந்த திரு கரம்சந்த் அவர்களுக்கு உலக கராத்தே கூட்டமைப்பானது சர்வதேச அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிகளில் நடுவராக செயல்படுவதற்கான சான்றிதழை கராத்தே இந்தியா அமைப்பின் மூலம் வழங்கியுள்ளது. திரு ஜி கரம்சந்த் அவர்கள் இந்த சான்றிதழை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் இன்று பெற்றுக்கொண்டு வாழ்த்து பெற்றார்.
சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்காததை கண்டித்து குடிசை மாற்று வாரியத்தில் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த 20 ஆண்டுகளாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் 5% இடஒதுக்கீடு திறனாளிகளுக்கு வழங்காததை கண்டித்து குடிசை மாற்று வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர், முதன்மை அலுவலர் ஆகியோருக்கு மனு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதியதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. இதேபோன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. இது இரண்டுமே திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டிற்கும் முன்னாள் பிரதமர் டாக்டர் வாஜ்பாய் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளரை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன், வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார் என்றும், அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே இந்த இரண்டிற்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வாஜ்பாயின் 100ஆண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் ஊழியர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009ஆம் ஆண்டு புதுச்சேரி வேலை வாய்ப்பகம் நேர்காணல் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பணிபுரித்து வருவதாகவும், 16 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரியும் தங்களை அரசு வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களில் நிரப்பிட வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத கால ஊதியத்தை உடனே வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை முன்பு தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தலைவர் வேலுமணி மற்றும் செயலாளர் முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தவும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 22-23 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. எதனால் SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையான முறையில் சரி செய்யும் நோக்குடன் ஆரோ பர்ஃபெக்ட் விஷன் என்ற புதிய திட்டம் ஆரோவில் தொடங்கப்பட்டுள்ளது. கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையான முறையில் சரி செய்யும் நோக்கத்துடன் ஆரோ பெர்ஃபெக்ட் விஷன் என்ற புதிய திட்டம் ஆரோவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பாரத் நிவாசில் செயல்படுகிறது மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் புதுச்சேரியுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. திருமதி சந்தோஷே, திரு மங்கள்தா மற்றும் டாக்டர் ஜெயந்தி ரவி IAS ஆகியோரால் திட்டம் வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாரத் நிவாஸ் நம்பிக்கையாளர் திரு ஜன்மஜய் அவர்களும் கலந்து கொண்டு ஆதரவளித்தார். டாக்டர் ஜெயந்தி ரவி
இந்த முயற்சியை பற்றி கூறுகையில், இந்த திட்டம் ஆரோவிலியர்கள், பயோ ரீஜியன் மக்கள் மற்றும் ஆரோவில் வருகை தரும் பார்வையாளர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவாக இருக்கும் என்றும், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையாக சரி செய்ய இது உதவும் என தெரிவித்தார். கண் பார்வை குறைபாடுகளை தடுக்க மற்றும் சரி செய்ய ஐ யோகா, கண் பயிற்சிகள், கண் மசாஜ், கண் தெரப்பி மற்றும் பல்வேறு பயிற்சிகள் சிகிச்சைகள் மூலமாக வழங்கப்படும். முக்கியமாக மயோபியா போன்ற கண் பிரச்சனைகளை இயற்கையாக சரி செய்ய இந்த முறைகள் பயனுள்ளதாக இருக்கும். நவீன காலத்தில் கணினி மற்றும் மொபைல் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் குழந்தைகளிடையே கண் பார்வைகள் குறைபாடுகள் அதிகரிக்கின்றன. இதனை தடுக்க இந்த திட்டம் முக்கியமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைகிறது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கலந்தாய்வு நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் முன்னகர்வுகள், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிடல் சார்ந்த கலந்தாய்வு புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு திருமால் செல்வன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மேலிட பார்வையாளர் திரு பாலமுரளி வர்மன் மற்றும் திரு முத்தம் சிவகுமார் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மண்டல வாரியாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்கள் சமூக பணி, மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பது மற்றும் தேர்தல் நகர்வுகளை துரிதப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதி செயலாளர்கள், தொகுதி தலைவர்கள், மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள், பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்ட உறவுகள் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி வைத்து பெரு வெற்றியை பெற்றிட உறுதி எடுக்கப்பட்டது. புதுச்சேரி ஜீவா நகரில் நடந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.